தூரத்தில் தெரியுது பாருங்க, இந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம போக போகிறோம். இது வந்து கேரளாலேயே மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜான கொல்லங்கோடு மலைத்தொடரில் தான் இருக்குது. அண்ட் இது ஒரு மாதிரி ஹிடன் ஸ்பாட்டு தாங்க. இந்த ஃபால்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு கேரளா. இப்போ நம்ம பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கொல்லங்கோடு பக்கத்தில் தாமரைப்படம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். இது வந்து ஒரு 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 ஃபாரஸ்ட்டில் ஒரு மவுண்டெயின் கீழே ஒரு சூப்பரான பிளேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஃப்ளவர் வச்சு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுதுங்களா? அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபால்ஸு, இங்கே ஃபால்ஸு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபால்ஸு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி மழை கம்மியாக இருக்கிறனால கம்மியாக தெரியுது. இன்கேஸ் வந்து பயங்கரமான ஒரு மழை காலம் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பயங்கரமாக வியூ ஆகும் இந்த பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து சீத்தர்குண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கோம். எப்படி அந்த தாமரை படம் பார்த்தோமோ, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. இது வந்து வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வியூ பாயிண்ட்டு. ஸோ இதுக்குள்ள நாங்களும் இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். இதில் என்னென்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மாங்காய் தோட்டம் தான் இருக்குது. அப்படியே தோப்பு மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் விசிட் பண்ணி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸாக இருக்குது. ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தான். இங்கே ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிவர் வந்து போயிட்டு இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ரிவரு. மேலேருந்து வருது பார்த்தீங்களா? இந்த ரிவர் பாயிண்ட் தான் இங்கே வருது. ஸோ இங்கே நிறைய பேர் குளிச்சுட்ருக்குறாங்க. இங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் போகுது. இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு வரும். இங்கே அடல்ட்ஸ் 30 rupees வாங்குறாங்க. இக்வஸ் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸு. டிக்கெட் கவுண்டர் அங்கே தான் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவா. அந்த தாமரை படம் தாண்டினதுக்கப்புறம் வந்து இந்த சீத்தார்குண்ட் வாட்டர் ஃபால்ஸு. இந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்காக தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அங்கே குளிக்க விடுறாங்களோ எனக்கு தெரில. பட் அங்கே நிறைய பேர் கீழே வந்து ஈரத்தோடு நின்றுருந்தாங்க. ஹீட்டு வேறு பயங்கரமாக இருக்குது. அதனால் இங்கே குளிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சா பயங்கரமாக இருக்கும். போய் பார்ப்போம். எஸ், குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா வாட்டர் ஃபால்ஸு தெரில. அங்கேருந்து இங்கே வர்ற தண்ணியில் நார்மல் தண்ணி தான் இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபால்ஸில் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. போய் பார்ப்போம். எல்லாம் இந்த தண்ணியில் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த முட்டு தண்ணியில் குளிக்கவா நம்ம இங்கே வந்தோம்? மேலே போய் பார்ப்போம். அதோ தெரியுது பாரு ஃபால்ஸு. ஃபால்ஸை பார்த்துட்டு கீழே குளிக்கணும் போல். இதுக்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபால்ஸில் குளிக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் அங்கே ஃபால்ஸு தெரியுது, கீழே தண்ணி போகுது, அதில் குளிச்சுக்கோன்றாங்க. ஃபால்ஸுக்கு வழி இருக்கோம். ஃபால்ஸுக்காக உள்ளே போயிட்டு இருக்கோம். போய் பார்ப்போம் முடிச்ச வரைக்கும். ஓ காட், வாவ், செம்ம கூலாக இருக்குது இந்த பிளேஸு. இதில் வழி இங்கே இருக்கு வழி. காட்டுக்குள்ளையெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஃபால்ஸ் விழுகிற சவுண்டு மட்டும் கேட்குது பயங்கரமாக.
உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற ஓரளவுக்கு லைட்டாக அந்த இடத்துல தெரியுதுங்களா? இது வந்து ஃபால்ஸ் வந்து விழுகுது. மேலே நம்ம போகிற வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். என்ட்ரி பியாண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் லிமிட்டடு. இதுக்கப்புறம் என்ட்ரி இல்லைன்னா இது எது ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்கன்னு தெரியல. வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கேருந்து மேலே காமிச்சர்ல அந்த வாட்டர் வந்து இங்கே வரும் அண்ட் இது வந்து இதில் போகும். அங்கே ஒருத்தர் வந்துருக்காரு பார்த்தீங்களா ரேஞ்சரு, இவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா 2 days பிஃபோர் வந்து இங்கே குழந்தைகள் கூட்டு வந்து குளிக்கிறப்போ ஒரு குழந்தை அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சான். அதனால 2 நாளாக வந்து பூட்டி வச்சிட்டாங்க, அலௌடே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்களும் செம்ம ஹீட்டு வெயில் வந்தோம், சரி குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அலௌட் இல்லைங்க, வேணா அந்த தண்ணி கீழே போகும் அதோட போய் குளிச்சுங்க அப்படின்றாங்க. அது ரொம்ப டஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு. சரி பார்ப்போம், போயிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் இருந்துச்சுன்னா குளிப்போம், இல்லைன்னா அப்படி கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா இங்கே செக் பண்ணிட்டு வாங்க. இங்கே ஃபால்ஸ்னால் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு மாத்திரம் ஜஸ்ட் இந்த மாதிரி தண்ணி இங்கே விழுது பார்த்தீங்களா, இதுதான் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம கோவை குற்றாலத்தோட இங்கே கம்மியாக தான் வருது தண்ணி. எஸ், இதுதான் வாட்டர் பாயிண்ட்டு. ஸோ இது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. இங்கே ஆக்சுவலி மேலே வந்து ஃபால்ஸ் உருவாகுது. அந்த இடத்துல வந்து உள்ள தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் குளிக்க அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வருது. இங்கே நல்லாயிருக்கு. என்ன பண்ணலாம் அப்படியா? சரி, ஓகே. வாட்டர் ஃபால்ஸ்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா சொன்ன மாதிரி குளத்துல தான் குளிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்களே திருப்திப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா 2 days பிஃபோர் வந்து அந்த தண்ணியில் ஒரு குழந்தை கொஞ்சம் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாகவே ரூல்ஸ் போட்டாங்க. இங்கே பார்த்தா தெரியும், கம்பி வந்து கட்டியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி போக முடியாது. இதுதான் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, அட்லீஸ்ட் தண்ணியில் நனைஞ்சிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையில கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. தெரியுது பார்த்தீங்களா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அதுக்கு தான் சார்ஜ் வாங்கினாங்க. சரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்லேயாச்சும் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அதையும் பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு 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 குளத்துல முட்டி தண்ணியில் குளிச்சுங்க, இதுதான் உங்களுக்கு குளிக்கிறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் குளிக்கிறக்கா அவங்க சார்ஜ் வாங்கினாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. ஆக்சுவலி வந்து இது ஒரு ஹிடன் பிளேஸஸாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற நம்ம ரேஞ்சர் இவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தோம். இவர் என்ன சொன்னார்னா, ஒரு 1 year பிஃபோர் வரைக்கும் வந்து நாங்கள் யாருமே இங்கே கிடையாது, ஜஸ்ட்டு வருவாங்க குளிப்பாங்க போவாங்க. இப்போ இன்ஸ்டாலாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரீல்ஸ் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நிறைய பீப்புள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து அதில் வந்து ஒருத்தர் வந்து நீச்சல் தெரியாமல் ஒருத்தர் வந்து இறந்துட்டாராம். இறந்ததுனால தான் வந்து கவர்மெண்ட்லேருந்துமே கேரளா கவர்மெண்ட்லேருந்துமே வந்துட்டு இது ஃபுல்லாகவே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் இதுக்கு மேலே தான் நீங்கள் குளிச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நீச்சல் தெரிஞ்சவங்க குளிக்கிறப்போ நீச்சல் தெரியாமல் உள்ளே போகிறப்போ அவங்க இந்த மாதிரி சிக்கிடுறாங்க அப்படின்றப்ப எங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 6 months முன்னாடி அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்த ஹிடன் ஸ்பாட் இருக்கிற பிளேஸஸ் எல்லாமே கூட்டிகிட்டு வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டுட்டு அதை வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தி நார்மலாக இருக்கிற பிளேஸை கூட ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாத்திரா சொல்லி ஹை லெவலில் போகிறப்போ இது வந்து இது வந்து பேனே பண்ணுற லெவலில் போயிடுச்சு. இதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ அதனால் ஹிடன் பிளேசஸ் எல்லாமே ஹிடன் பிளேஸஸ் இருக்க வரைக்கும் அதனோட அழகு எல்லாமே ஒன்ஸ் அந்த ஹிடன் பிளேசஸ் எல்லாத்தையும் தெரிய வந்து எல்லாரும் போயிட்டு அதை வந்து ரசிச்சா பரவாயில்ல, அதை கலங்கப்படுத்தணுன்றப்ப அது ஹிடன் பிளேசஸ் வந்து இந்த மாதிரி பிளாக்டு பிளேசஸாக மாறிடுது.